ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நைட் கஸ்கமோட எபிசோட் 10, 11, 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட என்ன பார்த்தோம்? சுசிமியை ஒரு மாஃபியான்னு கண்டுபிடிச்சி அவளுக்கு ஓட் போட்ட பிறகு அவள் செத்து போயிடா. அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதில் இருந்து கண்டினியூ ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானியும் மாடி மேலே நின்று ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்காங்க. இவளுக்கு அவளோட ஐடென்டிட்டி போலீஸ்ன்னு வந்த பிறகு அவளோட க்ரஷ்ஷான ஜாங்குக்கு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறா. அவனும் ஒரு சிட்டிசன் வந்த பிறகு இவனுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறா. இப்போ அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க டோரை திறந்து வராங்க. நானியும் பார்க்குறா. எனக்கு தெரியும் உன்னோட ஐடென்டிட்டி அப்படி சொல்லியுமே நமக்கு ஆப்போசிட்ல யார் நிற்காங்கன்னு காமிக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஜாங் செத்துருப்பான்ல. அப்போ இவன் தான் மாஃபியாவே இருக்கும்னு நானியே செக் பண்ணி பார்த்துருக்கா. அதில் சிட்டிசன் வந்திருக்கு. அப்பவுமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு சிட்டிசன் செவத்துல எழுதிருந்துல, அது நானி தான் எழுதியிருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிளான் போட்டாங்க, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு காமிக்கல. நெக்ஸ்ட் அலாரம் அடிக்குது, லைட்டும் ஆஃப் ஆகுது. 12 மணி ஆகிட்டுல. அதான் டேபினும் சுசி செத்தாலாம் அங்கே வந்து பார்க்கா. அதில் திரும்பி நின்று சிலையை பார்த்து பேசுறான். இப்போ நீயும் நானும் தான் மாஃபியாவே இருக்கோம், போலீஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோமான்னு கேட்குறான். அங்கே யாரும் நிற்காங்க போல, ஆனால் நமக்கு யாருன்னு காமிக்கல. அந்த மாஃபியா ஃபேஸை நமக்கு சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க. இன்னுமே அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணல. அங்கே இருக்கிறவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த சிலையில உள்ள லைட்டுமே ஆஃப் ஆகிடுது. தென் அடுத்த நாள் ஆகுது. சானா தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. அப்படியே யூனிசவை எழுப்புறா. அவளுமே முழிச்சிடறா. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது, நானே செத்து போயிட்டா, மாஃபியா கொண்டுட்டாங்க, அவ ஒரு போலீஸ் அப்படி சொல்லுமே ஹீரோ நானி செத்து கிடக்கால அங்க வந்து பார்த்து கத்தி கத்தி அழுகுறான். பிகாஸ் அவ தான் போலீஸு, அவளால தான் மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவன் ரொம்பவும் அழுதுட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு சுசிமி செத்தாளா, அவளுக்கோ துணியை வச்சு மூடி கவர் பண்றாங்க. அப்போ இவனுமே சொல்றான், நானே செத்து போயிட்டாளா, வேற எந்த போலீஸும் இல்லை, எப்படி நம்ம மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்கன்னு கேட்குறான். கண்ணாடி போட்ட பையனும் சொல்கிறான், நம்ம ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்களா, அவங்களுமே கண்டுபிடிச்சிட்டோம், பட் இந்த கேம் எதுக்கு ஓவர் ஆகாமல் இருக்கு அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோனுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோவோ வாஷ்ரூமில் நிற்கான் போல. அப்போ ஒன்று நினச்சி பார்க்கான். ஹீரோ சியோனை தேடிட்டே போயிருக்கான். அப்போ அவள் அந்த பிரிட்ஜ் மேலே நிற்கிறத பார்த்துட்டு சியோன்னு கத்திட்டு போகிறான். அவளோ அவன் வர்றதை பார்த்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. இவனுமே காப்பாற்ற போகலான்னு போகிறான். பட் ஹீரோக்கு தண்ணியில் இறங்கினாலே ஒரு மாதிரி ஆகுறான். பிகாஸ் இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்விம்மிங் பூல்ல செத்து போனான்ல, அதுல இருந்து இப்படி இருக்கான். அதுக்கப்புறம் அவ செத்து போயிட போல. சிஎன் டெட் பாடியே எடுத்துட்டு போறாங்க. இவன் அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அப்படி நானுமே பார்த்து அழுதுட்டு இருக்கான். சேம் டைம் இந்த என்ட்ரன்ஸ் தான் காமிக்காங்க. அங்க கண்ணாடி பட்டு பையனும் அவனோட ஃப்ரெண்டுமே சொல்றாங்க, டேபின் அண்ட் மீனா ஒரு மாஃபியாவே இருப்பாங்களா இருக்கும். ஏன்னா அவங்க 3 பேர் தான் அந்த கீயை திருடினாங்கன்னு சொல்ல. ஆமா, இந்த டைம்ல யாரு கொள்ள பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படி அந்த கண்ணாடி போட்ட பையனும் சொல்ற. இவனுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம், நைட்டு எல்லாருடைய கால் கையும் கட்டி போட்டுருவோம், நகர முடியாதுல்ல, அப்போ மாஃபியா வந்து யாரையும் கொல்ல முடியாதுல்ல அப்படி அவனுமே சொல்றான். சரி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அப்போ இதை சொல்ல எல்லார்கிட்டையும் அப்படி ஹீரோனுமே சொல்ல. அந்த இடத்துக்கு இப்போதான் மீனா அண்ட் டேபின் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோமே கையில ஒரு லைட்டும் அண்ட் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்குது, அதையுமே எடுத்துகிட்டு வரான். ஹீரோனி அண்ட் சானா அந்த படியில் தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோவை பார்த்து என்ன மேட்டர்ன்னு கேட்குறாங்க. ஹீரோமே சொல்கிறான், நானி நேற்று சொன்னா நான் செத்து போயிட்டேன்னா நீங்கள் அந்த ஷூ தடுத்த வச்சு கண்டுபிடிங்கன்னு அப்படி சொல்லியுமே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்காங்க. நேற்று ஹீரோ அண்ட் நானி பேசிட்டு இருந்தாங்களா, அப்போ நானுமே சொல்கிறா, இன்றைக்கி என்ன தான் ஃபஸ்ட்டு கொள்ள வருவாங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நான் ஃபஸ்ட்டே என்னோடய ஸ்கில்லை யூஸ் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா நீங்களாட்டும் அந்த கொலையாலேயே கண்டுபிடிச்சிருங்க அப்படி சொல்லி ரெஸ்ட் ரூமில் தான் ஒளிய போகிறா. மேலே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதில் ஏறுறதுக்கு ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுறான். நாளைக்கு பார்ப்போம் ஹீரோமே சொல்கிறான். சொல்லிட்டு அவளுமே ஏறுறா. அந்த ரெஸ்ட் ரூமில் தான் ஏர் ஃப்ரெஷரும் இருக்குது, அதில் பெயிண்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல், அதுதான் நமக்கு காமிக்காங்க. அப்படியே ஹீரோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த ஸ்ப்ரே பாட்டில் அதில் அடித்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறான், நேற்று அந்த மாஃபியா மெம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நானி போட்ட பிளானு அந்த ஏர் ஃப்ரெஷருக்குள்ளே பெயிண்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே மாஃபியா வந்தாங்கன்னா அவங்களோட ஷூவில் அந்த பெயிண்ட் ஒட்டியிருக்கோம் அப்படி சொல்லியுமே அதில் லைட் அடித்து காமிக்கான். இப்போ ஸ்ப்ரே பண்ணால அதில் பெயிண்ட் எடுத்துருக்கோம் போல், அந்த பெயிண்ட் அந்த லைட் வெளிச்சத்தில் தெரியுது. அங்கே இருக்கிறவங்களாம் இதை நானே தான் சொன்னான்னு நாங்கள் எப்படி நம்ப, அவள் தான் செத்து போயிட்டாலே அப்படி அவங்களாம் கொஸ்டின் கேட்காங்க. ஹீரோமே ஃபோனில் ஒரு வீடியோ காமிக்கான். நேற்று அவங்க ரெஸ்ட் ரூமில் அந்த ஏர் ஃப்ரெஷருக்குள்ளே பெயிண்டை ஊற்றி பக்கத்தில் உள்ள செவத்தில் வைக்காங்க. அப்போ ஹீரோ அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். இதெல்லாம் இவங்ககிட்ட காமிக்கான்ல, இவங்களாம் அதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு செக் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஹீரோமே ஒவ்வொருத்தராக செக் பண்ணுறான். டேபினுக்கும் செக் பண்ணுறான், பட் அவன் ஷூவில் இல்லை. நெக்ஸ்ட் மீனாக்கும் செக் பண்ணுறான்.
அவ ஷூல அந்த பெயிண்ட் இருக்கு. இதை பார்த்துட்டு நீ தான் மாஃபியா அப்படி எல்லாருமே சொல்றாங்க. டேபினும் அதுக்கு மேல நமக்கு யார் பசிக்குவா அவங்க மேல எல்லா பள்ளியும் தூக்கி போடுவோன்னு காத்திருந்திருக்கான் போல. நீ வாண்டடா கூயங்கியை கேட்கும் போதே எனக்கு ஒரு வேடா தெரிஞ்சிச்சு. அப்படி சொல்லையுமே நான் மாஃபியாலாம் கிடையாது, நானும் ஒரு சிட்டிசன் அப்படி ரொம்பவுமே அவள் அழுதுட்டு சொல்றா. ஹீரோமே இவளை நம்பல. நீ உன்னை சிட்டிசன் சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா அப்படி கேட்டுட்டு இந்த ஷூலையே தெரியுது நீ யாருன்னு அப்படி சொல்லிட்டு இவளுக்கே எல்லாரும் ஓட் போடுங்கன்னு சொல்றான். ஹீரோனிமே நம்ம நைட் தானே ஓட் போடுவோம்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லியுமே இந்த கண்ணாடிப்பட்ட பையன் இருக்கான்ல அவனுமே சொல்றான் எதுக்கு இப்பயுமே போடுங்க அப்படி சொல்லிட்டு இவளோட காலரை பிடிச்சி இவளை ஒரு மாஃபியா பிறகு நம்மளை கொன்னுருவா அப்படி கத்தி சொல்லிட்டு இருக்கான். அவளோ ஃபர்ஸ்ட் உன் கையேறுன்னு தள்ளி விடுறான். அவனும் அந்த சைடில் போய் நிற்கிறான். வயிற்றுல கை வச்சிருக்கான், எதுக்குன்னு தெரியல. ஹீரோமே சரி கோயங்கிட்ட இருந்து எதுக்கு கீ எடுத்தீங்கன்னு கேட்குறான். நான் இல்லை சுசிமி தான் எடுத்தான்னு சொல்ல உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனுமே நீங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் கொலை பண்ணியிருப்பீங்களா இருக்கும் அப்படி சொல்கிறான். தென் ஹீரோனி தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பார்க்கன்னு சொல்லிட்டு லைட் அடித்து மறுபடியுமே பார்க்குறா. உள்ள ஏதாட்டும் பெயிண்ட் ஒட்டியிருக்கான்னு பார்க்குறா. ஆனால் எங்கேயுமே ஒட்டல, அந்த சைடில் மட்டும் தான் ஒட்டியிருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு வேடா தெரியலையா? பெயிண்ட் உள்ளெல்லாம் ஒட்டல, வெளியே மட்டும் தான் ஒட்டியிருக்கு. இதை வச்சு இவ தான் மாஃபியான்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல அப்படி அவளுமே எல்லாருக்கிட்டையும் சொல்றா. சானாவோ ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் யூன்ஸா, நம்ம நைட் முடிவெடுப்போம் அப்படி சொல்றா. ஹீரோக்கெலாம் இதை பார்த்து ரொம்ப கோவம் வருது. மீனாவை பார்த்துட்டு அப்படி மறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். ஹீரோனுமே கூப்பிட்டு பார்க்கா, ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கல அப்படியே போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோனி அண்ட் சானா அந்த ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணுறாங்க அந்த லைட்டை வச்சு. அதில் எல்லா இடத்துலையுமே அந்த பெயிண்ட் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனுமே மீனா ஷூவில் அந்த சைடில் மட்டும் தான் ஒட்டியிருக்கு. இப்படி மற்ற யாருமே இங்கே வரலையா? ஒருவேளை மாஃபியா ஷூ போடாமல் வந்திருப்பாங்களோ அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சானாவோ மேலே நான் இருந்தாலா அந்த ரூமில் போய் பார்க்கா. அதில் என்னமா இருக்குன்னு ஹீரோன் கிட்டமே சொல்கிறா. அவளும் மேலே பார்க்குறா, அதில் பிளட்டாக இருக்குன்னு சொல்கிறா. நாளைக்கு தான் எந்த காயமும் இல்லையே, ஒருவேளை நானே கொல்ல வந்தா மாஃபியாவுக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்குமோ அப்படியே அவங்களுமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயின் அண்ட் சானாவும் வெளியே வராங்க. ஹீரோ வெளியே தான் நிற்கான். இதை பார்த்த ஹீரோயினி சானா கிட்ட நீ மீனா கிட்ட போய் செக் பண்ணு, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படியே அவளுமே அனுப்பி வைக்கிறா. அவளுமே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு உள்ளே போகிறா. ஹீரோயினுமே மேலே பிளட் இருந்துச்சுல்ல அதை ஃபோட்டோ எடுத்து போல அதை ஹீரோ கிட்டேயுமே காமிக்கிறா. அவனுமே அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோனுமே கேட்குறா, மீனா ஷூவில் ஒரு சைடில் மட்டும் தானே அந்த பெயிண்ட் இருந்துச்சு, அதை வச்சு எப்படி அவள் தான் மாஃபியான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறா. எல்லாருக்கிட்டையுமே நம்ம செக் பண்ணோம்ல, அவள் ஷூவில் மட்டும் தானே அந்த பெயிண்ட் இருந்துச்சு, ஒரு எவிடன்ஸே கிடச்சிட்டு பிறகு என்ன அவள் தான் மாஃபியாவே இருக்கும் அப்படி கோவத்தில் ஹீரோனிக்கிட்டமே சொல்கிறான். உடனே ஹீரோனுமே நல்லா திங்க் பண்ணு, அந்த ப்ளூ சட்டக்காரனுமே ஃப்ரேம் பண்ணி மாஃபியா மாட்டி விட்டாங்க. ஒருவேளை இதுவும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி ஹீரோனுமே சொல்ல ஹீரோமே எல்லாரும் செத்து போகிறாங்க, இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு பவுண்டரிக்கு வெளியே ஒருத்தர் செத்து கிடக்கான்ல அதை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்போதான் வீட்டுக்கு போக போகிறோன்னு தெரியலையே அப்படி ஹீரோனிக்கிட்டேயுமே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நமக்கு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை தான் காமிக்காங்க. அவங்களுமே ரூமில் உட்காந்துருக்காங்களா. அப்போ அந்த ரூமுக்கும் மீனா சாப்பிட்றதுக்கு நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வரா. நீங்கள் பசியாக இருப்பீங்களா, இது சாப்பிடுங்கன்னு கொடுக்குறா. அதுக்கு இந்த ரூமுக்குள்ள நீ எதுக்கு வந்தா, நாங்களா பசியால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாயுமே. உடனே இவளோ அந்த கண்ணாடிப்பட்ட பையன் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு சாப்பாடுனா உயிர், அதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பசிக்கும்ல நீ சாப்பிடுன்னு அந்த பொருளை கொடுக்குறா. ஆனால் அவனும் கோவத்தில் அதை தள்ளி போட்டுறான். நீ ஒரு மாஃபியா அப்படி சொல்கிறான். அவளுமே நான் மாஃபியாலாம் கிடையாது, என்னை நம்புங்க, நான் ஒரு சிட்டிசன், எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டுறாதுங்க ரொம்பவும் கெஞ்சி கேட்குறா, எனக்கு ஓட்டு போட்டுறாதுங்கன்னு, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி சொல்கிறா. ஆனாலும் அவங்க அந்த ரூம் விட்டு அவளை வெளியே அனுப்பி அந்த திங்ஸுமே வெளியே தூக்கி போட்டுறாங்க. அந்த நேரத்தில் சாணமும் வரா. மீனா இங்கே வா அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் அந்த ரெஸ்ட் ரூமில் நாங்கள் ஒரு பிளட்டை பார்த்தோம். நான் ஏன் யார் கொண்டாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு போல, உன்னை நான் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே அவளுமே எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோன்னு காமிக்கிறா. சரி நான் உன்னை நம்புறேன் அப்படி சொல்லிடுறா. சாணவுமே நீ நாட்டும் இன்னும் நம்புறியா அப்படி சொல்லி அவளுமே கட்டி பிடிச்சிடா. நம்ம 2 பேருமே ஃப்ரெண்டாக இருப்போம், மேலே பிளட்லாம் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்ஸு அப்படி அவளுமே சொல்லி அந்த கேஃபிடேரியாவோட சாவி ஃபுல்லத்தையுமே இவட்டே கொடுத்துட்றா. நான் இனிமேல் உன்னையே ஃபாலோ பண்ணுறேன், நீ ஒரு சிட்டிசன் எனக்கு தெரியும் அப்படி அவளுமே சொல்கிறா. கட் பண்ணால் ஹீரோயினி ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க. சாணாவும் அப்போ வாரா. வந்து நான் மீனா கிட்ட எல்லாமே செக் பண்ணிட்டேன், அவன் மேலே எந்த காயமும் இல்லை அப்படி சொல்கிறா. உடனே ஹீரோமே அப்போ நான் மற்றவங்கள செக் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோயினுமே அந்த கேமராவை எடுத்துட்டு நம்ம ஏதாவது பிளான் போடணும், மாஃபியா எப்படி பிளான் போடுறாங்க மற்றவங்கள மாட்டி விடுறாங்கல்ல அதே மாதிரி நம்மளும் பிளான் போடணும். நானே சாகிறதுக்கு முன்னாடி இந்த கேமராவை நம்ம சீக்கிரட்டாக ஒழிச்சு வச்சோம், அப்படி எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி விடுவோம் அப்படி ஹீரோயினுமே சொல்ல. ஹீரோமே அந்த கேமராவை எடுத்துட்டு அந்த கேஃபிடேரியா இருக்குல்ல அந்த ஹாலில் கொண்டு வச்சுட்டு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி விடுறான். நானே சாகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸில் சீக்கிரட்டாக கேமரா வச்சுருந்தோம், அதில் மாஃபியோட ஃபேஸு கவர் ஆகிருக்கும். நம்ம 1/2 மணி நேரம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்,
எல்லாரும் கேஃபேட்டேரியாவுக்கு வந்துருங்கன்னு மெசேஜ் போடுறான். எல்லாருக்கும் அந்த மெசேஜும் போகுது, டேபினுக்கும் அது போகுது. டேபினுமே ரொம்ப பயப்படுறான், ஏன்னா டேபின் தானே கொண்டு இருக்கான். அப்படி ஹீரோயின் இன்னொரு பிளானும் சொல்றா. இப்போ 2 பேர் மேல டவுட் இருக்குல்ல, ஹீரோயினுக்கு டேபின் மேல, மற்றவங்களுக்கு மீனா மேல டவுட் இருக்குல்ல, அதனால 2 பேர்த்தையும் தனித்தனியா வைக்கணும் அப்படி சொல்றா ஹீரோயின். உடனே ஹீரோயின் கிட்ட டேபினும் சானா கிட்ட மீனாவும் இருக்காங்க. டேபினும் ஹீரோயின் கிட்ட கேட்கறான், அந்த கேமரா எங்க இருக்குன்னு. கேஃபேட்டேரியா இருக்குல்ல, அது பக்கத்துல நாங்க அந்த கேமரா வச்சிருக்கோம். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு ஹீரோயினுமே போயிடற அந்த இடத்த விட்டு. அப்படியே இந்த சைடு மீனாவோ நான் கேஃபேட்டேரியாவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சானாவோ பின்னாடியே போயிடா. அப்படியே 2 ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவேன் தெரியுமா, அதுல இவன் மட்டும் கேஃபேட்டேரியாவுக்கு போகணும்னு வந்திருக்கான். சானாவோ கேட்கறா அவனை எங்கன்னு. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா. அப்படி இவனுமே சொல்ல உடனே மீனாவோ நினைச்சு பாக்குறா, இவளோட காலரை அவன் பிடிச்சிருந்தான்ல, அப்போ என்னை விடு அப்படி சொல்லி அவனை தள்ளி விட்டுருப்பா. அவன் உடனே வயிற்று பிடிச்சிட்டு இருந்தான். அதை நினைச்சு பார்த்துட்டு இவனுக்கு தான் ஏதாட்டும் காயம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூமுக்கு போலான்னு போறாங்க. சேம் டைம் எங்க தான் டேபினும் அந்த கேஃபேட்டேரியாவுக்கு வரான். வந்து அந்த கேமராவும் எடுத்து பார்க்குறான். அதில் எந்த ஃபைலும் இல்லைன்னு போட்டிருக்கு. அப்படியே இந்த சைடு காமிக்காங்க. எங்கே அவங்களும் அந்த ரூம்குள்ள வந்து பார்க்காங்க. அவனுக்கு வயிற்றுல ஏதோ கத்தி வச்சு கிழிச்ச மாதிரி காயம் இருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாரும் கேட்காங்க. அவன் ஃப்ரெண்டுமே கேட்க அவனுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாமல் இந்த காயம் இருக்கு அப்படி சொல்கிறான். ஆனா அங்க மீனாவும் நம்பல. அப்போ நீ தான் அந்த மாஃபியா அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சைடு காமிச்சாங்கன்னா டேபினும் அதை பார்த்துட்டு இருந்தான்ல. அப்படி ஹீரோயினுமே அந்த பிளேஸ்க்கு வந்து இவனை கேட்ச் பண்ணிடுறாங்க. அப்போ நீ தான் அந்த மாஃபியா என்ன அப்படி சொல்லி ஹீரோயுமே இவனை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கோ அந்த மீனா இருக்கா தெரியுமா, அவ அந்த கண்ணாடி போட்டு பையனை ஒரு மாஃபியான்னு இழுத்துட்டு வரா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுமே அங்க போய் பார்க்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு டேபின் மேல தான் சந்தேகமாவே இருக்கு. அவன் தான் மாஃபியாவா இருப்பான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சந்தேகம்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அப்போ சானாவோ சொல்ற அந்த துணியை வச்சு, இன்னும் பாருங்க இவனுக்கு தான் அந்த காய் இருக்கு, நானே கொண்டது இவனா தான் இருக்கும், இவன் தான் மாஃபியாவே இருக்கும் அப்படி சொல்றா. இங்க பின்னாடியோ டேபின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவே பின்னாடி பாக்குறான். அவன் சிரிக்கிறதுமே பாத்துறான். நம்ம ஹீரோ பாக்குறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் மூஞ்ச அப்பாய் மாதிரி மாத்திக்கிறான். தென் எல்லாருமே மாஃபியா யாருன்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுலேயோ டேபின் அண்ட் அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான்ல, 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கிறாங்க. டேபின்மே சொல்கிற எல்லாருக்கிட்டையும் இவன் தான் மாஃபியா, நான் இவனுக்கு கூட காய் இருக்கு, எல்லாரும் இவனுக்கே ஓட்டு போட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு டேபின் மேலே தான் சந்தேகமே இருக்கு, அவன் தான் மாஃபியாவை இருப்பான்னு. ஸோ எல்லாருமே ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாவும் அந்த கண்ணாடி போட்ட பையனுக்கு தான் ஓட் போடுறா. நம்ம ஹீரோயினுக்கு டேபின் மேலே தான் சந்தேகம் இருக்குது மாஃபியான்னு. ஏன்னா அவன் தானே இந்த கேமராவை தனியாக வந்து பார்த்தான். அதேமே அவன்கிட்ட கேட்குறா ஹீரோயினி, நீ எதுக்கு யாருக்குமே தெரியாமல் இந்த கேமரா வந்து செக் பண்ணா, அப்போ நீ ஒரு மாஃபியா தானே அப்படி சொல்லி கேட்கையுமே அவனும் நான் இல்லை, மாஃபியா யாராவது டெலிட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி தான் நான் செக் பண்ண வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினுமே இவனுக்கே ஓட் போட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு சானாவோ அந்த கண்ணாடி போட்ட பையனுக்கே ஓட் போட்டுறா. ஹீரோயினா அதிர்ச்சியில் பார்க்குறா, சானா ஏன் இப்படி பண்ணான்னு. அதுக்கப்புறம் சானாவை ஓட் போட்டு சும்மா இல்லாமல் அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் மட்டும் தான் இன்னும் ஓட் போடல. அவனை வற்புறுத்திட்டு இருக்கான். என்ன பாரு இந்த காயம் ஏற்பட்டுருக்கு, உன்கிட்ட கூட சொல்லலை. அப்படியே அவனுமே எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறா ஓட் போடுறதுக்கு. அவனுமே அவன் ஃப்ரெண்டுக்கே ஓட் போட்டுறான். அவனுக்கோ எல்லாரும் ஓட் போட்டதோட பிரச்சனை இல்லை, தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளே நம்பாம நமக்கே ஓட் போடுறான்ல, அதான் அவனுக்கு ரொம்பவும் தாங்க முடியல. அப்படியே ஏங்கி ஏங்கி அழுது அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறான். அப்போ மீனாவும் சொல்றா நைட் ஆக போது எல்லாரும் ஒளிய போங்கன்னு. அப்படியே மீனா அந்த பையன்லாம் போயிடறாங்க. டேபின்மே போறான் நல்ல பையன் மாதிரி. ஹீரோ அவனை கூப்பிட்றான் டேபின் டேபின்னு. ஆனா அவன் எட்டிய பக்கலையே கண்டுக்காம அப்படியே வெளியே போயிடறான். டேபினும் வெளியே வந்தான்ல, அவன் அந்த 2 பேரும் எங்க ஒளிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கான். சேம் டைம் ஹீரோனிமே அந்த கண்ணாடி போட்ட பையன் துணி இருக்குல்ல அதை தான் பார்த்துட்டு இருக்கா. சானா தான் அந்த ரெஸ்ட் ரூம்ல ஏதோ இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை சானா தான் மாஃபியாவே இருப்பாளோ அப்படி இவளுக்குமே டவுட் வருது. அந்த நேரத்துல ஹீரோமே மாஃபியா டேபின் தான், நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன், நாளைக்கு பாப்போன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடறான். ஹீரோமே வெளியே வந்து டேபினை தேடுறான். அவனும் மேல ஒரு இடத்துல இருக்கான். அதை பார்த்துட்டு அங்க போறான். நெக்ஸ்ட் இந்த கேஃபேட்டேரியாவை தான் காமிக்காங்க. இந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான்ல, அவனுமே அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா சாக தான் போகிறோம், அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டு சாவோன்னு ரொம்ப பாவமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோமே டேபினை தேடி அவன் இருக்கிற இடத்துக்கே வந்துடான். அங்கே வந்து பார்த்தா இது வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு இருப்பான் தெரியுமா. அப்போ அவங்கள கொள்ள யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அதில் தான் கிடக்கு. அதை பார்த்துட்டு அப்போ நீ தான் மாஃபியாவா எல்லாரையும் கொண்டு இருக்கா என்ன அப்படி கேட்டு அவனை கீழே தள்ளி, நீ உயிரோட இருந்தால் தானே மற்றவங்கள கொள்ளுறா, நான் இப்போ ஒன்று கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் சேஃப்டி எடுத்து அவன் மேலேயே போட போகிறான். பட் அவனுக்கு மனசே வரல. ஸோ கத்திட்டு இருக்கான். உடனே டேபினோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீயும் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறாள்ல, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, என்ன கேர் பண்ண யாருமே இல்லை, அதனால தான் நீங்கள் யாருமே எனக்கு கண்டுக்கவே இல்லை,
அப்படி டேபின்மே சொல்ல, அதுக்குன்னு எல்லாரையும் கொண்டு நீ தனியா இருக்க போறியா? உனக்கும் குயாங்குக்கும் என்ன வித்தியாசம்? ஹீரோ கேட்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லிட்டு அவனோட சட்டப்பட்டன்லாம் கழுத்தி அவன்கிட்ட காமிக்கும். அதுல தழும்பு மாதிரி இருக்கு, கையிலையும் தழும்பு மாதிரி இருக்கு. நான் எத்தனை தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவங்க என்ன அப்படி புள்ளி பண்ணுவாங்க. நீங்க எல்லாமே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பீங்க, மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் நடிச்சுக்கிறீங்க, பட் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே. அப்படி சொல்லியுமே ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகேன்னு அந்த ஃபயர் சேஃப்டியுமே கீழே போட்டு, நான் சாகுறது இது முதல் தடவை கிடையாது, நீ என்னையே சாகடிச்சிக்கோ, பட் யுனுசான்னு மற்றவங்களை கொல்லாத அப்படி சொல்லி கேட்குறான். உடனே இவனுக்குமே கோபம் வருது. அந்த சைடில் போய் கத்திட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவும் மனசு உடைஞ்சி அதிலே உட்காந்துறான். சேம் டைம் ஹீரோனுமே சாணக்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, அப்போ இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? இப்போ இவனுக்கு காய் இருந்த மாதிரி மாட்டி விட்டது, நானே கொன்னது, அதுக்கப்புறம் அந்த சிசிடிவியை டெலீட் பண்ணது, அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது டெலீட் பண்ணதே சானாதான். அதுக்கப்புறம் சுசிமியோ ஹீரோனை கொல்ல போயிருப்பா தெரியுமா? அப்போ இவதான் தடுத்து கோயங்காங்க இருக்குல்ல, அவங்கள கொண்டு விடுங்க, அதுக்கப்புறம் ஹீரோனையை பார்த்துக்கலாம் அப்படி ஐடியா கொடுக்குறதும் சானாதான். அதுக்கப்புறம் யூஜின் அடிபட்டு கிடந்தால அங்க போய் பார்த்து ஹெல்ப் பண்ணாமே வந்திருக்கா. ஸோ யார் அந்த மாஃபியாவே இருப்பாங்கன்னு சஸ்பென்ஸாவே வச்சிருந்தாங்கல்ல, இவ தான் அந்த மெயின் மாஃபியாவே இருந்திருக்கா. இங்க ஹீரோனுமே கேட்குறா, எதுக்கு நீ இப்படி பண்ணா? இது உண்மை இல்லைன்னு நீயே சொல்லு, நான் உன்னை இப்போ கூட நம்புறேன் அப்படி சொல்லியுமே நான் தான் பண்ணேன் அப்படி சாணமே சொல்றா. ஹீரோனுமே ரொம்ப கதறி கதறி அழுகுறா. அப்படியே நமக்கு கேஃபேட்டேரியாவை தான் காமிக்காங்க. அந்த கேஃபேட்டேரியாக்குள்ள அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கிறது கூட தெரியாம மீனா அங்கதான் வந்து ஒளிகிறா. இதை பார்த்தா அவனுமே அவளை கழுத்து நெச்சு கொல்ல பார்க்கான். அப்படியே கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஓட்டிங்கும் முடிஞ்சிருது, அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. இவனுக்கு தான் நிறைய ஓட்டு, இவனை இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்றோம்னு சொல்றாங்க. இவனுக்குமே அந்த சவுண்டு கேட்டு கண்ணெல்லாம் ஒயிட் ஆகி பக்கத்துல நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்கா, அதை எடுத்து நிறைய வாய்க்குல போட்டு சாப்பிட்டே இருக்கான். அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏன் ஒரு சிட்டிசனு. மீனெல்லாம் இவனை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்றா. இந்த சைடு அவன் ஃப்ரெண்டுமே நாம தான் தப்பு பண்ணிட்டோன்னு ரொம்பவும் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மீனாவும் பயந்து அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு, அதுல போய் ஒளிஞ்சுக்கிறா. தென் இவனுமே ரொம்ப சாப்பிட்டு அப்படியே செத்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோனியும் சாண கிட்ட சொல்றா, யாரையும் இனிமே நீ கொலை பண்ணாத, இந்த கேமை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு ப்ளீஸ்னு சொல்றா. அலரம் அடிக்குது, இவளுமே தூங்கிடுறா. அப்படியே டேபினும் ஹீரோவை கொல்லலான்னு ஃபயர் சேஃப்டி எடுத்துட்டு அடிக்க போறான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, மாஃபியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, மாஃபியா மெம்பர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் கொல்லணும் அப்படி சொன்ன உடனே இவனுமே கொல்லாம ஹீரோ பார்த்துட்டு அந்த பிளேஸை விட்டு போறான். நெக்ஸ்ட் கட் பண்ணா டேபின்மே சாணா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். சாணாவுமே டேபின் கிட்ட சொல்றா, நான் ஹீரோயினிய கொன்னுக்கிறேன், நீ மற்றவங்கள கொல்லு அப்படி சொல்றா. அவனுக்கு கொஞ்சம் டவுட் தான் வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனியை ஃப்ரீசர் ரூம்குள்ள வச்சே கொல்லலான்னு பிளான் போடுறாங்க. உடனே ரெண்டு பேருமே ஹீரோனியை ஃப்ரீசர் ரூம்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அதுல ஹீரோனி போனுமே இருக்கா. சாணாக்கு தெரியாம அந்த போனை டேபின்மே எடுத்து வச்சுக்கிறான். டேபின்மே சாணா கிட்ட சொல்றான், அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணு இவ செத்துட்டாளா இல்லையான்னு அப்படி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவனுமே கொண்டுட்டு அப்படியே அந்த கேஃபிடேரியாவுக்கு வந்து மீனாவுமே கொண்டுடுறான். அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல சாணாவோ ஹீரோவை நான் கொண்டுட்டேன் அப்படி மெசேஜ் பண்றான். நமக்கு ஹீரோவை தான் காமிக்காங்க. அவன் தலைக்கிட்டையும் நிறைய ரத்தமா இருக்கு. ஸோ ஹீரோ செத்துட்டானா இல்லையான்னு மார்னிங் தான் நமக்கு தெரியும். இவனுமே அந்த மெசேஜ் பார்த்துட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கான். தென் சாணாவோ ஹீரோனி பார்த்துட்டு மெசேஜ் பண்றா, ஹீரோனிமே செத்து போயிடுறான்னு. இவனுமே அங்க உள்ள போனை செக் பண்றான். ஹீரோனி ஃபோன் மட்டும் ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ ஒருத்தங்க செத்தாங்கன்னா அவங்க ஃபோனும் ஒர்க் ஆகாது, ஆனால் ஹீரோனி ஃபோன் மட்டுமே ஒர்க் ஆகுது. இதை பார்த்தோன்னா இவனுக்குமே ரொம்ப சந்தேகம் வருது. மறுபடியுமே அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், நிஜமாவே அவள் செத்துட்டாளான்னு. ஆமாம் உனக்கு டவுட் இருந்தா நீ இங்கே வந்து பாருன்னு அவளுமே மெசேஜ் பண்ணுறா. ஸோ இவனுமே அங்கே உள்ள கத்தி எடுத்துட்டு அங்கே போய் பார்க்க போகிறான். அந்த ஃப்ரீசர் ரூமுக்குமே இவன் வந்துடுறான். அதில் டெட் பாடி இருக்குல்ல, சாணா கிட்ட சொல்லி அந்த கவரை ரிமூவ் பண்ணு, நான் அதை பார்க்கணும் அப்படி சொல்லி அவளை தள்ளி விடுறான். உடனே சாணாவோ உனக்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறா. டேபின்மே என்னையே நீ முட்டாள ஆக்க பார்க்குறியோ, இன்னும் பாரு ஹீரோனி ஃபோன் இன்னுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு அப்படி சொல்லி அவளையே கத்தி எடுத்து குத்த போகிறான். பட் அந்த நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, மாஃபியான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களால இன்னொரு மாஃபியாவை கொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க. சாணாவோ நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கண்ணில் அடிச்சு விட்டு ஹீரோனி ஃபோனுமே எடுத்துட்டு அந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ளே வச்சு இவனை பூட்டிடுறா. ஃப்ரீசர் ரூமுக்குள்ளே இருந்து இவன் சாகுறன்னு இப்படி பண்ணியிருக்கா. இவனுமே தர இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை கொண்டுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற டெட் பாடியை அப்படி குத்திட்டே இருக்கான். அப்படியே அந்த துணியை எடுத்து பார்க்கான். அதுக்குள்ளே இருக்கிறது நானி நம்ம ஹீரோனி இல்லை. இப்போதான் இவனுக்கு புரிய வருது, சாணா தான் எல்லாமே பிளான் போட்டிருக்கான்னு. அதாவது ஹீரோனி ஃபோனை இவன் கண்ணில் படுற மாதிரி வச்சு அப்போ தானே அவன் எடுத்துகிட்டு போவான் அப்படி பிளான் போட்டிருக்கா. இப்போ இதெல்லாம் இவன் நினச்சி பார்த்துட்டு நம்மளை வசமாக மாட்டி விட்டுருக்கா சாணா அப்படியே கத்திட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் ஹீரோனியும் ஒளிச்சு வச்சிருப்ப போல ஒரு சேஃபான இடத்துல சானாவும் அங்கே தான் வந்து பார்க்குறா. அவளோட ஃபோனுமே பக்கத்தில் வச்சுட்டு போயிடா. சேம் டைம் டேபினும் ரொம்ப குளிரில் நடுங்குறான். அப்போ கரண்ட் போயிருதா, அவனுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. அதுவும் கூயாங் டெட் பாடி அவன் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரிலாம் தெரியுது. அதை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். அப்படியே மார்னிங் ஆகுது. ஹீரோனுமே முழிக்கிறான். அப்போ ஹீரோ சாகலை, சானா தான் ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கா போல. அப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அவங்க சிட்டிசன் சொல்கிறாங்க. தென் ஹீரோனுமே வெளியே வந்து பார்க்க சானாவுமே ஆப்போசிட்டில் வராளா. அவளை பார்த்து என்ன எதுக்கு நீ கொல்லலை, என்ன கொன்னா இந்த கேமே முடிஞ்சிருக்கோம்லாம் அப்படி அழுதுட்டு கேட்குமே. இப்போ எனக்கு உங்ககிட்ட பேச டைம் இல்லை, நான் டேபினை போய் சமாளிக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறா. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ நீ தான் அந்த மாஃபியாவா, எல்லாரையும் எங்கள் கூட இருந்தே கொண்டு இருக்கான்னா அப்படி கேட்டுகிட்டே இருக்கான். அவளுமே இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை, அப்புறம் பேசுகிற சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போகிறா. ஹீரோ தான் கூப்பிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீசர் ரூமுக்கு தான் வரா. அதில் அந்த டோரோட லாக்லாம் உடஞ்சி கீழே கிடக்கு. இதை பார்த்த உடனே அப்போ அவன் தப்பிச்சிட்டானு நினச்சிட்டு இருக்கா. அப்படியே உள்ளே போய் தேடுறான். ஆனால் அவன் அங்கே இல்லை. உடனே ஹீரோனிக்கு போய் மெசேஜ் பண்ணுறா, டேபின் தப்பிச்சிட்டான், நீங்கள் 2 பேரும் சேஃப்டியாக இருந்துக்கிடுங்க, உங்கள் 2 பேரும் தான் கொல்ல வருவான் அப்படி மெசேஜ் பண்ணுறா. உடனே ஹீரோமே நீ சேஃபாக லாக் பண்ணிட்டு இந்த ரூமில் இரு, நான் டேபினை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். ஹீரோனி அவள் பேக்கில் வந்து வீசிங் வந்து எடுக்கிறா. அப்போ அந்த கிஃப்ட்டையுமே பார்க்குறா. ஃபர்ஸ்ட் எபிசோடில் சானாவோ ஹீரோனிக்கு பிறந்தநாள்னு அந்த கிஃப்ட்டை ஹீரோனிக்கு தெரியாமல் அவள் பேக்கில் வச்சிருப்பா. அதை தான் எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணுறா. அதுக்குள்ளே பென் டிரைவ் இருக்குது. ஸோ அதையுமே லேப்டாப்பில் போட்டு பார்க்கா. அதில் இந்த பில்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இவ்வளோ நாள் இவ எல்லாமே பார்த்துருப்பா தெரியுமா. அந்த 2nd floor இருக்குன்னு சொல்லியிருப்பான்னு யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. எல்லாமே இதில் இருக்குது. அது ஒரு கேம் மாதிரி இருக்கு. பக்கத்துல சானாவோட பிக்சருமே இருக்கு. அதே பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது இவா அவளோட ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் கிஃப்டா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுக்குறா. 2 பேருமே ஒரே பிரேஸ்லெட் தான் போட்டிருக்காங்க. 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அதுல இருந்தது சானா தானே இருந்திருக்கா ஃபர்ஸ்ட். ஆனா என் லைஃப்ல சானா கூட அவ இல்லை. சானான்னு ஒரு பொண்ணு இவங்க கூட படிக்கல. சியோன் தான் அங்க இருந்திருக்கா. சியோன் தான் இந்த கேமுமே கிரியேட் பண்ணியிருக்கா ஃபர்ஸ்ட். அதெல்லாம் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. சீனோட பிளேஸை தான் சானா ரீப்ளேஸ் பண்ணுறா. அப்படி இவளுக்குமே இப்போ புரிய வருது. அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ டோரை திறக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் சானா அண்ட் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோனி மாடி மேலே இருக்கா, நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 2 பேருமே போகிறாங்க. அங்கே டேபினோ ஹீரோனி காலத்தில் கத்தி வச்சுட்டு நீங்கள் மட்டும் பக்கத்தில் வந்தீங்கன்னா இவளை கொண்டுருவேன் அப்படி மிரட்டுறா. சானாவோ என்ன கொலை பண்ணிக்கோ அவளை விட்டுன்னு சொல்கிறா. சரி அதில் போய் குதின்னு சொல்கிறான். அவளுமே ஓகேன்னு போறா. பட் திரும்பி பார்த்து நான் ஜம்ப் பண்ணனா நீ கன்ஃபார்மா யூனிசோ விட்டுருவியா, எனக்கு சந்தேகமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனியும் அவனோட கையை கடிச்சு விட்டுட்டு இந்த பக்கமா வந்துடுறா. ஹீரோ தான் அவனை போய் அடிக்கிறான். பட் ஹீரோவே ஒரு கல் எடுத்து அடிச்சு போடுறான். அப்படியே கீழே இருக்கிற கத்தியும் எடுத்து ஹீரோனி வந்து குத்திடுறான். நிறைய பிளட்லாம் போகுது. ஹீரோவும் இப்பதான் எந்திக்கிறான். இதை பார்த்து அவனுக்குமே ரொம்ப கோவம் வந்து அவனை அடிக்கிறான். அந்த கத்தி அவனோட வயிற்றுலேயே குத்தி அவனுமே செத்து போயிடுறான். தென் ஹீரோனிமே சானா கிட்ட பேசுறா. சாரி சியோன், இப்போ இவ சியோன் கேரக்டர் தானே இது பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டுல, அதனால சாரி சியோன், நான் ரொம்பவும் நீ மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நீ தான் இந்த கேமை எப்படியாட்டும் ஸ்டாப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவளுமே ஹீரோனிக்காக அவளோட உயிரையுமே கொடுத்துட்றா. அப்படியே கீழே விழுந்துடுறா. அந்த டைமில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, மாஃபியா எல்லாரும் செத்துட்டாங்க, சிட்டிசன் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லையுமே நம்ம என்ன நினைப்போம், ஹீரோனி பழிச்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, கேம் ஓவர் ஆகிட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதான் தப்பு. அப்படியே கட் பண்ணா ஹீரோனியும் எதிரிருந்து முழிக்கிறா. அவள் தலையிலலாம் நிறைய ஒயர் மாட்டிருக்கு. அப்படி முழிச்சு அந்த இடத்தையுமே பார்க்குறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க, யாருமே சாகலை. இப்போதான் அவளுக்கே புரிய வருது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது விளையாடுறது எல்லாமே ஒரு கேமுக்குள்ள அப்படி இவளுக்குமே இப்போதான் தோணுது. அப்படி ஹீரோவுமே பார்க்குறா. ஹீரோவுமே போய் எழுப்புறா. அந்த நேரத்தில் அந்த பிளேஸுக்கு ஒரு 2 பேர் வராங்க. அது சேனோட அப்பா அம்மா தான். அவங்கள பார்த்துட்டு எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறா. என்னோட பொண்ணை இவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, ரொம்பவும் புள்ளி பண்ணியிருக்காங்க. சேன் ஒரு அப்பாவே உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்காங்க. அந்த டேபின் இருக்கான்ல, அவன் தான் சேனோட ஃபோட்டோலாம் மாப் பண்ணி தப்பா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். அதுவுமே அவன் விருப்பம் இல்லாம தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கான். இதுக்கு காரணம் எல்லாமே சுசிமி தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை ஒரு மாதிரியாக தான் பேசினாங்க, யாருமே இவளை கேர் பண்ணவே இல்லை. அதனாலேயே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜ் மேலே இருந்து கீழே விழுந்து செத்து போயிடா. இதெல்லாம் ஹீரோனி கிட்ட இவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ஹீரோனிக்குமே இது தெரியுது, சியோன் இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருந்தான்னு. ஸோ அவங்களுமே என் பொண்ணு எவ்வளோத்துக்குள்ளே வழி அனுபவிச்சு செத்து போயிருப்பா, அதை விட பல மடங்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுப்பேன். அந்த ரூமர் வீடியோவில் என் பொண்ணே செத்து போயிட்டா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் நாங்கள் எங்கள் பொண்ணு கிரியேட் பண்ண தெரியுமா அந்த கேமை இன்னும் டெவலப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு அனுப்பணும். நீங்களுமே அந்த கேமுக்கு வந்தீங்க. ஸோ இது கேம் மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளே நடக்கிறது எல்லாமே ரியலாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோத்துக்குள்ளே வழியாக இருக்கும். என் பொண்ணுக்கு எப்படி இருந்துச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கணும்னு தான் நாங்கள் இப்படி ஒரு கேமை டெவலப் பண்ணியிருக்கோம்.
இது ரிப்பீட்டாக பல டைம் நடந்திருக்கு அப்படி சொல்லியுமே அப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படி சொல்லி ஹீரோனியுமே கேட்குறா. ஆமாம், எல்லா டைமும் மாஃபியா தான் வின் பண்ணுவாங்க, ஆனால் இந்த டைம் தான் சிட்டிசன் வின் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நீ முழிச்சிருக்கா அப்படி சொல்லியுமே ஹீரோனிக்கு ரொம்ப ஒரு மாதிரியே வருது. என்னப்பா இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. சியோன் அப்பாவோ அவளை பிடிச்சி அதில் போய் உட்கார வைக்கிறாங்க. அவங்கக்கிட்டையுமே இவ சொல்கிறா, சியோனுக்கு நடந்தது ரொம்பவும் கொடுமையான விஷயம்தான், ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ணுறது நியாயம் கிடையாது. அவங்களுக்கு பதிலாக என்ன மட்டும் இதில் வச்சுக்கிடுங்க, மற்ற எல்லாத்தையுமே அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படி சொல்லியுமே சீனோட அப்பாவும் கொஞ்சம் மனசேரிங்கிறாங்க. அவங்களுமே போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பண்றது தப்பு, நம்ம பொண்ணு இந்த கேமை விளையாட வேண்டாம்னு நினைச்சுதான் அவளுமே செத்து போயிருக்கா, அதனால நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படி சொல்லியுமே அம்மாவுக்கும் ரொம்ப கோவம் வருது. உடனே அப்பெல்லாம் வேண்டாம், நம்ம பொண்ணு எவ்வளோத்துக்குள்ள கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா, அதை நினைச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. தென் நம்ம ஹீரோனுமே தூங்குறா, அந்த பஸ்ஸில் எந்திக்கிறா, பக்கத்தில் சாணா கூட இல்லை. சரி நார்மலாக ஒரு லைஃபுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஹீரோவுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. திடீர்னு அந்த பஸ்ஸு அந்த ரூட்டுக்கு போகுது, எல்லாமே முன்னாடி எப்படி நடந்துச்சு அதே மாதிரியே நடக்குது. அப்படியே இவளுமே ரொம்ப பயப்படுறா. பின்னாடி எட்டி பார்க்கா, பின்னாடி தான் சாணா இருக்கிறா. இதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டே இருக்கா. அப்போ நம்ம இந்த கேம் விட்டு வெளியே போகலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சாகலை, அவங்க எல்லாருமே ஏதோ கேமுக்குள்ளே மாட்டிட்டு கிடக்காங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு ட்ராமாவில் பார்ப்போம். பாய் பாய்.